بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற குர்ஆன் பற்றிய கலைகளை பற்றி அறிந்து வருகிறோம். இறுதியாக நம்ம அதில் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டதை தவிர அன்றைக்கு இருந்த முந்தைய வேதங்களிலிருந்து காப்பி அடித்து அருளப்பட்டது அல்ல என்பதற்குரிய விளக்கங்களில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அது என்ன பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், எந்த வேதங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக சொல்கிறார்களோ அந்த வேதங்களில் உள்ள பல விஷயங்களை, பல கொள்கைகளை குர்ஆன் எதிர்த்து தான் பேசுகிறது. காப்பி அடிப்பது எதிர்த்து பேசாது. அதிலிருந்து என்ன விளங்குது என்று கேட்டால், காப்பி அடிக்கலை என்று விளங்குகிறது. இந்த காப்பி அடித்தது என்பதை சொல்லும்போது அவங்க என்ன வாதத்தை வைப்பாங்க என்று கேட்டால், குறிப்பாக கிறிஸ்தவ போதகர்கள் என்ன வைப்பாங்கன்னு கேட்டால், அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த பைபிள் இருக்குல்ல, அவங்களுடைய பைபிள் இஞ்சில், அவங்க இஞ்சில்பாங்க. இஞ்சில் என்பது அரபு மொழியிலே மொழிபெயர்த்து அரபுகள்கிட்டையே சர்வசாதாரணமாக இருந்தது. அதாவது என்ன, முகம்மது போய் அந்த வேதத்தில் காப்பி அடிக்கிறார்னு சொன்னால் அந்த வேதம் ஹிப்ரு மொழியில் தான் இருக்கும், எபிரேயு பாஷையில் தான் அது இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எபிரேயு பாஷை தெரியாது அப்படின்ற ஒரு பதிலை நம்ம சொன்னோம்னா, சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்னால் அதுக்கு அவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் இஞ்சில் என்று சொல்லக்கூடிய அந்த வேதம் அரபு மொழியிலையும் இருந்தது, அரபு மொழியிலையும் மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருந்தது. அரபு மொழியில் அந்த வேதம் இருக்கும் பொழுது அதை போய் காப்பி அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, முகமது காப்பி அடிக்க முடியுமே என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான ஒரு வாதம் வரும் பொழுது நம்முடைய அறிஞர்கள், முஸ்லீம்கள், அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு அதுவும் எதை வச்சு கேட்குறாங்கன்னா, வரக்கா என்பவர் பைபிளெல்லாம் அறிந்தவராக இருந்தார்லாம் ஹதீஸ் வருதில்ல, அந்த ஹதீஸை வச்சு இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அன்றைக்கே அந்த இஞ்சில் என்பது அரபு மொழியில் இருந்தது, அதை வரக்கா வாசித்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வரக்கா நபிகள் நாயகத்துடைய தொடர்பையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க அரபு மொழியில் இஞ்சிலை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்கலைன்னு நம்ம தெரிஞ்சாலும் எழுத படிக்க தெரிஞ்சவர்கள்ட்ட வாசித்து என்ன செய்யலாம், அறிஞ்சிருக்கலாம் என்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதற்கு நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அறிஞர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அன்றைக்கு இஞ்சியில் அரபு மொழியில் இருக்கலை, அது ஹிப்ரு மொழியில் தான் இருந்தது. வரக்கா என்பவர் ஹிப்ரு மொழியில் அதை கற்று ஹிப்ரு மொழியில் தான் அறிந்தவராக இருந்தார். அவர் யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால அவருக்கு அந்த ஹிப்ரு மொழி தெரியும் அப்படின்னு பதில் சொல்லி, இஞ்சில் அரபிலே அன்றைக்கு இல்லைங்கும்போது எப்படி காப்பி அடித்தார்னு சொல்கிறீங்க, இப்படி ஒரு வாதத்தை நம்முடைய அறிஞர்களில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிறிஸ்தவ போதர்களுக்கு பதிலாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பதில் சொன்னதில் முக்கியமான ஆளாக நம்ம எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த ஜாகிர் நாயக் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி இஞ்சியில் அன்றைக்கி அரபு மொழியில் இருந்துச்சு, அதிலேருந்து மொழிபெயர்த்து வரக்கா அறிஞ்சிருக்கிறாரு, அதிலேருந்து முகமது காப்பி அடித்தார் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஜாகிர் நாயக் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இதையே தான் சொல்கிறார். எது சொல்கிறாரு, அரபு மொழியில் அன்றைக்கி இஞ்சியெல்லாம் இருக்கலை, அது ஹிப்ரு மொழியில் தான் இருந்துச்சு. அரபு மொழியில் இருந்தால் தானே காப்பி அடிக்கிற பேச்சு வரும், நபிகள் நாயகத்துக்கு ஹிப்ரு மொழி தெரியாத அப்படிங்கிற ஒரு பதிலை தான் சொல்லி, அந்த வரக்காங்கிறது யூத வம்சத்தை சேர்ந்தவர், அந்த யூதர்கள் பரம்பரையாக வர்றதுனால அவங்களுக்கு அந்த இது தெரியும், ஹிப்ரு மொழி தெரியும், ஹிப்ரு மொழியில் தான் அந்த இஞ்சியில் அவர் படிச்சிருந்தாரே தவிர
அதை வச்சு தான் நபிகள் நாயகத்தை பற்றி அவர் புரிந்து விளங்கி கொண்டாரே தவிர அரபு மொழியில் கிடையாது என்று அவர் மறுப்பு சொல்கிறார். அந்த மறுப்பு எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இதை அதிகமான நம்ம சகோதரர்களே பதிலாக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மக்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க. இந்த பதில் சரியான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஜாகிர் நாய்க்கு சொன்னதை நீங்கள் இந்த சின்ன கிளிப்பை பார்த்துக்கிறங்க, அப்போ தான் அது புரியும். அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வினய்குமார், நான் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு ஓவியன். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களின் வெப்சைட்டில் முகமது பைபிளிலிருந்தோ அல்லது முந்தைய வேதங்களிலிருந்தோ காப்பி பண்ணவில்லை என்று 2 காரணங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஏனெனில் முகமதின் காலகட்டத்தில் பைபிளின் அரபி மொழி பெயர்ப்பு இருக்கவில்லை என நீங்கள் வாதிட்டீர்கள். ஆனால் சஹீஹுல் புகாரி பாகம் 6 பாடம் 60 ஹதீஸ் எண் 478 கிறிஸ்துவ ஆகமம் ஏற்கனவே வராக்கா என்பவரால் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது. மற்றும் அடுத்தது என்னவென்றால், நீங்கள் சொன்னீர்கள் முகமது எழுத படிக்க தெரியாதவர், ஆகவே அவருக்கு பைபிளை போன்ற நூல்கள் படிக்க முடியாது என்றும் கூறியிருந்தீர்கள். ஆனால் எனக்கு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. ஏனெனில் பிற முந்தைய நூல்களிலிருந்து கதைகளை கடன் பெற்றுக் கொள்வதற்கு முகமதுக்கு படிப்பறிவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முகமதுக்கு இதை காதால் கேட்கக்கூடிய தகுதி இருந்தால் போதும். வாய்மொழியால் சொல்லப்படும் இந்த கதைகளை கேட்டு மாறுதல் செய்து மதசாஸ்திர தகவல்களிலிருந்து எழுதிவிட்டு இது கடவுளிடமிருந்து இறங்கியது என்று சொல்ல முனைந்துள்ளார். சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் வெப்சைட்டை பார்த்திருக்கிறார். எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இன்ஷா அல்லாஹ் உண்மையின் பக்கம் வருவீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர் என்று நம்புகிறேன். உங்கள் பெயர் வினய்குமார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். ஆம், கிறிஸ்துவன். நான் என் வெப்சைட்டில் 2 காரணங்களை சொன்னதாக சொன்னார். நான் 2 அல்ல பல காரணங்களை சொன்னேன். நீங்கள் 2 எடுத்துள்ளீர்கள். அது எதற்காக? இருங்கள், பதில் சொல்கிறேன். விஷயத்திற்கு சம்மதம் இல்லாமல் குறிப்பிட்டுள்ளீர்கள். இந்த 2 காரணங்கள் மட்டுமல்ல, நான் கொடுத்த பல காரணங்களில் இவை 2 காரணங்கள். நான் சொன்ன காரணங்களில் ஒன்று, இறைத்தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், ஒரு உம்மி. திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், சூரா அல் அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 48, நாம் இறுதி இறைத்தூதரை ஒரு உம்மியாக ஆக்கினோம். ஆகவே பொய்யர்கள் அதை ஒரு சாக்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் உள்ள வித்தியாசத்தை, படித்தவரை விட படிக்காதவருக்கு இருக்கும் அதிக சிரமத்தை நாம் எல்லாம் அறிவோம். இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதிக கஷ்டம். நான் அதை மட்டும் கூறவில்லை. அதிக சிரமம். படிப்பறிவுள்ள ஒருவருக்கு ஒன்றை பார்த்து எழுத மிக இலகுவாக இருக்கும். அவரால் கேட்கவும் வாசிக்கவும் முடியும். படிப்பறிவில்லாத ஒருவரால் கேட்க மட்டுமே முடியும். ஆகவே விவாதத்திற்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கஷ்டமான விஷயம். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறீர்கள். மாஷா அல்லாஹ். இந்த கருத்தை தான் பல இடங்களில் சுட்டிக்காட்டினேன். இது ஒன்று மட்டுமே கருத்தல்ல. பல கருத்துக்களில் இதுவும் ஒரு கருத்து. மற்றவற்றை பார்ப்போம். 2வது கருத்து, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த காலகட்டத்தில் பைபிளின் அரபி மொழிபெயர்ப்பு இல்லை என்று நான் சொன்னதாக. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் சஹீஹுல் புகாரி பாகம் 6 குறிப்பிட்டீர்கள், அதாவது வரகா. ஆம், அவர் கிறிஸ்தவ ஆகமங்களில் தேர்ச்சி பெற்றவர், உண்மைதான். ஆனால் அவர் பைபிளை மொழிபெயர்த்ததாக சொல்லப்படவில்லையே. ஆனால் இருக்கிறது. சகோதரரே, நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். குறிப்பிட்டுள்ளது. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். கிறிஸ்தவ செயலாக்கத்தின்படி முதன் முதலாக பைபிள் எழுதப்பட்டது 10ஆம் நூற்றாண்டில் தான். அப்படி என்றால் கிறிஸ்தவ அறிஞர்கள் தங்கள் வீட்டு பாடத்தை அறிய மாட்டார்கள். பைபிளின் முதல் அரேபிய மொழிபெயர்ப்பு இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பின்புதான் வந்தது. ஆம், வரகா பனி இஸ்ரேல் சமூகத்திலிருந்து வந்தவர். அவருக்கு ஆகமங்களை பற்றிய அறிவும் இருந்தது. அவருக்கு அரபு மொழியும் தெரியும். அவர் அதை மொழிபெயர்த்தார் என்று சொல்வது சில கருத்துக்களை எழுதியிருக்கலாம். ஆனால் மொத்த பைபிளையும் மொழிபெயர்ப்பது சாத்தியமே அல்ல. வரக்கா முழு பைபிளையும் மொழிபெயர்த்தார் என்று சஹீஹுல் புகாரியில் எங்குமே சொல்லப்படவில்லை. நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். வரக்காவிற்கு ஆகமங்களை பற்றியும் கட்டளைகளை பற்றியும் அறிவு இருந்தது என்று வேண்டுமானால் கூறப்பட்டிருக்கலாம். அவர் சில குறிப்புகளை எழுதியிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சல்மான் ரஷ்டியின் புத்தகம் தெரியுமா? சல்மான் ரஷ்டியின் புத்தகத்திலும் குரான் வசனங்கள் உள்ளன. அதை நான் குரான் என்று சொல்ல முடியுமா? சல்மான் ரஷ்டி குரானிற்கு எதிராக புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் குரான் வசனங்கள் உள்ளன. அதற்காக அது குரான் ஆகிவிடுமா? மற்றவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன். அதில் சில குரான் வசனங்களை நான் கூறியுள்ளேன். குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற எனது புத்தகத்தில், இஸ்லாத்திற்கும் இந்து சமயத்திற்கும் ஒற்றுமை என்ற எனது புத்தகத்தில் குரான் வசனங்கள் இடம்பெறும். அதற்காக நான் குரானை மொழிபெயர்த்தேனா? ஏனென்றால் நீங்கள் வெப்சைட்டை பார்த்தால் குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் டாக்டர் ஜாக்கீர் புத்தகம் எழுதியுள்ளார். அதற்காக நான் குரானை மொழிபெயர்த்ததாக ஆகிவிடுமா? சில வசனங்களை கூறியுள்ளேன். மேலும் இறை தூதர் முகமது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அதை எழுதி வைத்துக் கொண்டு சற்று மாற்றி எழுதினார் என்று சொன்னீர்கள். சரி,
அதுவும் நல்ல குறிப்புதான். சமீபத்தில் நான் ஒரு சொற்பொழிவாற்றினேன், விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் என்ற தலைப்பில். அதில் பைபிளில் பல விஞ்ஞான தவறுகள் இருப்பதாக நிரூபித்தேன். உதாரணத்திற்கு ஆதியாகமம் அதிகாரம் 1 அது கூறுகிறது, இந்த உலகம் 6 24 மணி நேர தினங்களில் படைக்கப்பட்டது என்று. மேலும் சந்திரனின் ஒளி அதனுடைய சொந்த ஒளியே என்கிறது. ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 16 19 வரை. மேலும் பூமி படைக்கப்பட்ட பின்புதான் சூரியன் படைக்கப்பட்டது என்கிறது. பூமி 3ஆம் நாள், சூரியன் 4ஆம் நாள் படைக்கப்பட்டது. இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம். முகமது நபி அவர்கள் இவற்றை எடுத்து அதை மாற்றினாரா? சந்திரன் ஒளி அதன் சொந்த ஒளி அல்ல, அது மற்றொன்றின் பிரதிபலிப்பு. திருக்குரான் சொல்கிறது, சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 61 சந்திரன் ஒளி வேறொன்றின் பிரதிபலிப்பு என்று. குரான் கூறுகிறது, இந்த உலகம் 6 ஐயாம்களில் 6 நீண்ட கால பருவத்தில் படைக்கப்பட்டது. முகமது நபி அவர்கள் இவற்றை மாற்றி எழுதினார் என்று சொல்கிறீர்களா? அவர் என்ன விஞ்ஞானியா? இல்லை, எல்லாம் வல்ல இறைவன் இறக்கியது. எனது முழு சொற்பொழிவையும் கேளுங்கள். ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் எப்படி? ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டால் நல்லதல்ல. என் மொத்த சொற்பொழிவையும் கேளுங்கள். அதன் பிறகு நான் சொல்வேன். நான் ஏற்றுக்கொண்டாலும், அவர் பைபிளில் இருந்து காப்பி அடித்து சரி செய்தார் என்று ஏற்றுக்கொண்டாலும், ஒரு மனிதனுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இது சாத்தியமாகுமா? எல்லா விஞ்ஞான பிழைகளையும் சரி செய்ய முடியுமா? தவறுகளை அவர் சரி செய்தார் என்றால் அதற்கு சாத்தியமே இல்லை. சாத்தியமே இல்லை. இதிலிருந்து இது நபி அவர்களுடைய வார்த்தைகள் இல்லை, இறைவனுடைய வார்த்தைகள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதுவே எனது பதில். பைபிள்ல இருந்து குரான் காப்பி அடிக்கப்படலைங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்றார். அது ஓகே. அதில் இந்த வரக்கா சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தி அது பிழையான செய்தி. ஏன்னா இதை போய் நீங்கள் நாளைக்கு சொல்லிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. இந்த வரக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் அவரை பற்றின விஷயம் புகாரில் ஒரு 2 இடத்துல இது சம்பந்தமாக 2 இடத்துல வருது. 3392 ஹதீஸ் இது புகாரில். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபார் அஜான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஹதீஜா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவிடம் சென்றார்கள். எர்ஜுஹு ஃபுவாதுஹு, அவங்களுடைய உள்ளம் படபடக்க வந்தார்கள். ஃபன் தலகத் பிஹி, நபிகள் நாயகத்தை அழைத்து வந்தார்கள். இலா வரக்கா பின் நௌஃபல், வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் அழைத்து வந்தார்கள். ஓ கான ரஜுலன், கான வரக்கா ரஜுலன் தனஸ்ஸர, கிறிஸ்துவராக, தனஸ்ஸரண்டா மதமாறுறது, கிறிஸ்துவராக மதமாறிய மனிதராக இருந்தார். எக்கரவுல் இஞ்சியில பில் அரபியத்தி, அரபு மொழியிலே இஞ்சியிலை வாசிப்பவராக இருந்தார் அப்படின்னு இந்த ஹதீஸில் வருகிறது. அப்போ அவருக்கு அவர் ஹிப்ரு மொழிக்காரர் கிடையாது. வரக்காங்கிறவர் தாய்மொழி அரபிக்காரர் தான் அவர். அவங்க அந்த காலத்திலேயே இஞ்சியில் அரபு மொழியில் மொழிபெயர்த்து எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து பரப்பி இருந்தார்கள். அந்த மாதிரி அன்றைய அரபு மக்கள் மத்தியிலையும் என்ன செஞ்சாங்க, இஞ்சில் என்பதை அவங்க அதை இஞ்சில் எதை நம்பினார்களோ அதை அரபு மொழியில் பரப்பி இருந்தார்கள். இவர் இந்த வாசகம் என்ன இருக்குது புகாரில் 3392 ஹதீஸில் என்ன வருதுன்னா, எக்கரவுல் இஞ்சியில பில் அரபியத்தி, அரபு மொழியில் இஞ்சிலை ஓதுபவராக இருந்தார். அப்படிங்கும்போது அப்போ ரசூல்லா வரக்கா காலத்தில் இருந்தால் ரசூல்லா காலத்தில் இருந்துச்சுன்னு தான் அர்த்தம். அப்போ அரபு மொழியிலே அன்றைக்கு இஞ்சில கிடையாது என்ற பதிலை நம்ம சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டவர் கரெக்டாக கேட்குறாரு. இவர் பதில் சொல்லும்போது அதை ஜாயிர் நாயக்கு மறுத்துடுறார். மறுத்தா நாளைக்கு எடுத்து பார்த்துருவானே. அப்போ இந்த பதில் நீங்கள் அரபி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்க. வரக்கா என்பவருக்கு அவர் தாய்மொழி அரபி, இஞ்சியில் அரபியில் மொழிபெயர்த்து விட்ருக்குறாங்க. அதை அவர் வாசிச்சிருக்கிறாரு. வாசித்து அதன் அடிப்படையில் அவர் கிறிஸ்துவராக மாறிட்டார்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அப்போ அன்றைக்கு அந்த இஞ்சில் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அரபுல கிடையாது, அதனால் எப்படி காப்பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி புகாரில் 6982 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே விஷயந்தான் வருது. வந்த உடனே அவர் வர்றார். சும்மன் தலக்கத்து பிஹி, பிறகு ஹதிஜா நாயகி அழைத்து வந்தார்கள். ரசூல்லாவை யார்கிட்ட வரக்காட்ட கொண்டு வந்தாங்க. ஹத்தா அத்தத்து பிஹி, அவரை கொண்டு வந்தார்கள். வரக்கா பின் நௌஃபல் பின் அசத் பின் அப்துல் உஸா பின் குசை என்பவரிடத்தில் அழைத்து வந்தார்கள். இந்த வரக்காட்டை அழைத்து வர்றாங்கன்னு மட்டும் இல்லாமல், வரக்காவுடைய வாப்பா யாருன்னு கேட்டால் நௌஃபல், நௌஃபலுடைய தந்தை யாருன்னு கேட்டால் அசது, அசதுடைய தந்தை யாருன்னு கேட்டால் அப்துல் உஸா, அவருடைய தந்தை யாருன்னா குசை என்று சொல்லி அவருடைய அரபு பாரம்பரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு.
இவர் வந்து அதை அவற்றை கொண்டு வந்துடுறாங்களா. மேலும் ஒஹுவ இவர் இபுனு அம்மி ஹதீஜத்தை, ஹதீஜாவுடைய சிறிய தந்தையின் மகனாவார். ஹதீஜா நாயிக்கு சிறிய தந்தையுடைய மகனாக இருந்தார். அப்போ ஒரு யூத பாரம்பரியத்தில் வந்தாருன்னு ஒரு ஜாகிர் நாயகி சொன்ன பதில் வந்து சரியான பதில் கிடையாது. அவர் யூதர் கிடையாது, அரபு மொழி. ஹதீஜா நாயிக்கு வந்து இரத்த சம்பந்தம் உள்ளவர், குறைஷு குலத்தில் உள்ளவர். அப்போ ஹதீஜா நாயகியுடைய சின்னவாப்பாவுடைய மகன், சகோதரர் மகன் அப்படின்னு அஹு அபிகா, அதாவது தந்தையின் சகோதரர், அதிலே வருது தந்தையின் சகோதரர். அதாவது ஹதீஜா நாயகியுடைய வாப்பாவுக்கு சகோதரர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகனாக இருந்தார் என்று வருகிறது. அப்போ இந்த வரக்காவுடைய அத்தா பேர் நௌஃபலுடைய அத்தா, இவங்கெல்லாம் யாரும் யூதர் கிடையாது. அசதுடைய தந்தை பேர் அப்துல் உஸ்ஸா, அவருடைய தந்தை பேர் குசை என்று சொல்லி அவங்களுடைய பாரம்பரியமே இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் யூத பாரம்பரியத்தில் வந்ததுனால அவர் ஹிப்ரு மொழி தெரியும், ஹிப்ரு மொழியில் தான் அந்த இஞ்சியில் வாசித்தவராக இருந்தார் என்று தெளிவாக ஹதீஸில் இருக்கிறதுக்கு மாற்றமாக அவர் சொல்கிறார். மேலும் கான இம்ரான் தனசரஃபில் ஜாஹிலியா, இவர் அறியாமை காலத்தில் கிறிஸ்துவராக மாறிய மனிதராக இருந்தார். கான எக்குத்துபுல் கிதாபல் அரபிய, அரபு கிதாபுகளை எழுதுபவராக இருந்தார். இவருக்கு இந்த ஹிப்ருலாம் தெரியாது. கான எக்குத்துபுல் கிதாபல் அரபிய, அரபி எழுதுபவராக இருந்தார். இப்போ எக்குத்துபு பில் அரபியத்து மினல் இஞ்சிலி, இஞ்சியில் உள்ள அரபியில் உள்ள இஞ்சியிலிருந்து அவர் எழுதி கொள்வார். மாஷா அல்லாஹ் எக்துப, அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு என்ன செய்வார், அப்படி எழுதி கொள்ளக்கூடியவராக இருந்தார் அப்படின்ட்டு வருது. இந்த இரண்டு ஹதீஸுகளும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், வரக்கா என்பவர் யூத பாரம்பரியத்தில் உள்ளவரும் அல்ல, அதனால் அவருக்கு ஹிப்ரு மொழி தெரிஞ்சிருக்குங்கிறதும் அல்ல. நபிகள் ஹதீஜா நாயகிக்கு சொந்தக்காரர் தான் அவர், கிறிஸ்துவராக மதம் மாறியவர் தானே தவிர பாரம்பரியமாக யூதர்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்களா பனி அந்த மாதிரி உள்ளது கிடையாது என்பதும் இந்த ரெண்டு ஹதீஸில் இருக்கிறது. அதுபோக அரபு மொழியில் இஞ்சிலை வாசிப்போராக இருந்தார்னு கேட்டால், இஞ்சில் வந்து அரபு மொழியில் அன்றைக்கி இருந்திருக்கு. அன்றைய காலத்தில் நெஞ்சிருக்காங்க இஞ்சியில் அரபு மொழியில் மொழிபெயர்த்து பரப்பி இருக்கிறாங்க, அது பிறகு கிடைச்சிருக்குது. அதை படித்த ஒரு கிறிஸ்தவராக மாறியும் இருக்கிறார். அதனால் இந்த குரான்லேருந்து பைபிள்லேருந்து குரான் காப்பி அடிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த புகாரி ஹதீஸை வைத்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, அவருக்கு வந்து வரக்கா இருந்தார், அவரை இஞ்சில் வாசிப்பவராக இருந்தார், அவர்கிட்ட தான் முகமது நபியை கொண்டு போனாங்க. அப்படிங்கும்போது அந்த இஞ்சியில் பற்றின விவரத்தை எல்லாம் அவர் அறிஞ்சிருப்பார், அதுலேருந்து காப்பி அடிச்சிருப்பாருங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அதுக்கு மாற்றமான பொய்யான பதிலை சொல்லக்கூடாது. ஆமாம் அரபி தெரியும், வரக்காவுக்கு அரபி தெரியும், அரபியில் இஞ்சில் இருந்துச்சு, அரபியில் இருந்ததுனால காப்பிடிச்சார்னு வருமா? நம்ம சென்ற வாரம் நம்ம சொன்னோமே அதுதான் பதில். காப்பிடிச்சார்னு சொன்னால் அதுக்கு மாற்றமாவில் எல்லாமே இருக்குது. எதுலேருந்து காப்பி, அரபி மொழியில் எத்தனை நூல்கள் இருந்திருக்கும், அரபு மொழியில் நூல்கள் இருந்ததுனால அதிலேருந்து இது காப்பிடிச்சுன்னு வருமா? அரபுல இஞ்சில் இருந்துச்சுங்கிற விஷயத்திற்கும் அதிலிருந்து இவர் காப்பிடிக்கிறாருங்கிற விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்? காப்பிடிக்கிறார் என்று சொன்னால் அது இப்போ அல்லாவுக்கு மகன் இருக்குன்னு அது சொல்லுகிறது, அல்லாவுக்கு மகன் இல்லைன்னு இது சொல்லுகிறது. சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று அது சொல்லுகிறது, அறையவில்லை உயர்த்தி விட்டான் என்று இது சொல்கிறது. ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்று குரான் சொல்கிறது, ஒருவர் சுமையை ஒருவர் சுமப்பார் என்பது தான் பேசிக்காக அந்த பைபிளுடைய அம்சம் அமைந்திருக்கிறது. அப்படிலாம் இருக்கும்போது என்னப்பா காப்பி, அப்படி தான் பதில் சொல்லணும். காப்பி அடிக்கிறதுனா இது எப்படி காப்பின்னு சொல்கிறேன், காப்பின்னா அதில் உள்ள மாதிரி இதில் இருக்குதா, அது அந்த பதிலை சொல்லணுமே தவிர அரபு மொழியில் இருந்ததுனாலேயே காப்பி அடிச்சிட்டுமான்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறேன், ஏதாச்சும் ஒரு தமிழ் புஸ்தகத்தை காட்டி அதுலேருந்து காப்பி அடித்தாருன்னா அதுவும் தமிழ் இதுவும் தமிழ்னா காப்பின்னு வந்துடுமா? காப்பி அடிப்பதை தனியாக நிறுவனம். காப்பிடித்தல்ங்கிற ஒரு செயல் நிகழ்ந்திருக்கு என்று சொன்னால், இதோ பாருங்கள் இந்த வசனம் இருக்குது, இது அப்படியே குரானில் காப்பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறுவ வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து இவரும் அரபி அதுவும் அரபி அதனால் காப்பிடிச்சிருப்பாருன்னா இது என்ன, இது ஒரு வாதமாக இது கேள்வியே ஒரு அறிவீனமான கேள்வின்னு அப்படி தட்டி விடணுமே தவிர, அதான் உண்மையும் கூட. காப்பி அடிக்கிறதுக்கு மாற்றமாவளப்பா குரானில் எல்லாமே இருக்குது. குரானில் காப்பி அடிச்சிருந்தா அவர் ஏன் கிறிஸ்தவர் அன்னைக்கு எதிர்க்கிறாங்க, அவங்க கருத்தை அவர் சொல்கிறாருன்னு ஒத்துக்கிட்டு போயிருப்பாங்களே. அதனால் காப்பி அடித்ததுக்கு உள்ள பதில் இந்த பதிலை நம்ம சொல்லக்கூடாது. எந்த பதில்? குரான் வந்து அரபியில் இல்லை,
அவர் யூத பாரம்பரியத்தில் வந்ததுனால ஹிப்ரு மொழியில் அவர் தௌராத் இஞ்சிலெல்லாம் அறிஞ்சிருந்தார் என்ற பதில் வந்து ஏற்புடைய பதில் கிடையாது. இதை மைனஸ் பண்ணிவிட்டு மற்ற வாதங்கள் அவர் சொல்கிற வாதங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் பைபிள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டதுக்கு இது உங்கள்கிட்ட ஆதாரமாக கேட்பாங்க. ஹதீஸை புகாரி ஹதீஸில் இருக்குதுன்னே கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், காப்பி அடிச்சாண்டா இருக்குதுன்னு கேட்கணும். புகாரி ஹதீஸில் என்ன இருக்குது, காப்பி அடிச்சாண்டா இருக்குது. அரபியில் இஞ்சியில் இருந்துச்சுன்னு இருக்குது, இருந்துட்டு போத. அரபியில் இஞ்சியில் இருந்ததுக்கு மாற்றமாவில் இவர் குரான் வருது, அதை எதிர்த்தில் இந்த குரான் வருது, அதனுடைய எல்லா போதனைகளையும் பெரும்பாலான போதனைகளை குரான் நிராகரிக்கிறத, அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான பதிலாக இருக்கும் என்பது ஒரு விஷயம். இது போக இந்த இவருக்கு வந்து காப்பீடித்தார்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னொரு வாதத்தை அன்றைய மக்கள் வச்சுருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் இந்த குரானை சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது. ஏன் வியப்பாக இருக்கிறது, இவர் பெரிய அரபு மொழி புலமையெல்லாம் இவர் கிடையாது, எழுத படிக்க தெரியாது. ஆனால் பெரிய பெரிய புலவர்கள் எந்த ஸ்டைலில் எந்த தரத்தில் வந்து கவிதைகளை இயற்றுவார்களோ அந்த கவிதையை மிஞ்சுகிற நடையில் குரானை இவர் சொல்கிறார். குரான் என்று முகமது சொல்லக்கூடியது அந்த புலவர்களை எல்லாம் மிகைக்கும் வகையில் அது இருக்கிறது. அதை பார்த்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆச்சரியப்படுறாங்க. இவருடைய தரத்துக்கு இது முடியாத, நம்ம அறிஞ்சு வளர்ந்தவர் தானே இவர் பண்டிதரும் கிடையாது, புலவரும் கிடையாது, மொழி விற்பனரும் கிடையாது, சின்ன பிள்ளையில் ஆடு மேய்ச்சார், அப்புறம் ஒரு வியாபாரியாக இருந்தார், இவ்வளவு தானே தவிர இவருக்கு இந்த மொழியிலலாம் இவ்வளவு பரிச்சயம் கிடையாது, இவ்வளோ பெரிய தரத்தில் அவர் சொல்கிறாருன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்றைக்கு அங்கே ஒரு பண்டிதர் இருந்திருக்கிறார், அரபு மொழி பண்டிதர் ஒருத்தர், தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் வந்து ரசூலுல்லாவை அடிக்கடி சந்திச்சுட்டு போவார். சந்திச்சுட்டு போனால் என்ன செஞ்சாங்கன்னா, இவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் ஒரு ஆள் வந்து அடிக்கடி சந்திக்கிறார், அவர் வந்து தான் இவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இவருக்கு அந்த வேதங்கள் முந்தைய வேதங்கள் எதையும் படிக்கவும் தெரியாது. ஒரு விவரமான ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு அவர் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. அதைத்தான் இவர் சொல்கிறாரே தவிர இவருக்கு வந்து இந்த தரத்தில் சொல்வதற்குரிய மொழி அறிவு கிடையாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வந்து மறுத்தார்கள். இந்த மறுத்ததை பற்றி குரானில் வந்து 16வது சூறாவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், வழக்கது நாளமும், நாம் உறுதியாக அறிவோம். என்ன அறிவோம் என்றால், அன்னஹும் யக்கூலூன, அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவில் உள்ள காபிர்கள் சொல்கிறார்கள், இன்னமா யுஅல்லிமுஹு, இவருக்கு கற்றுக் கொடுப்பவர் பஷருன், ஒரு மனிதர் தான் என்று சொல்கிறார்கள். முகம்மதுக்கு ஒரு மனிதர் வந்து கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். லிசான் உள்ளதி யுல்ஹிதூன இலைஹி, யாரின் பக்கம் அந்த கற்றுக் கொடுக்கிறார் என்று சேர்க்கிறார்களோ அந்த மனிதருடைய மொழி ஆஜமியுன், அது வந்து ஆஜமியாக இருக்குது. அவருடைய பாஷை வந்து அரபி பாஷை கிடையாது. அவர் வந்து வேற்றுமொழிக்காரராக வந்து மக்காவில் இருந்து அரபியை கற்றுக்கிட்டவர் அவர். அப்போ வந்து ஹாதா லிசானுன் அரபியுன் முபீன், இதுவோ தெளிவான அரபு மொழியில் இருக்கிறது. நீ யார் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்கிறியோ அவர் தெளிவான அரபு மொழிக்காரர் கிடையாது. பேச்சு வழக்கில் நம்ம வியாபாரத்துக்கு போய் இந்த வேலைக்கு போய் சவுதியில் போய் அரபி இப்போ பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு இந்தியாவில் உள்ள ஆட்களுக்கு நமக்கு அரபி தெரியாது. ஆனால் அவன் பேச்சில் என்னென்ன அரபிலாம் பேசுவானோ அந்த பேச்செல்லாம் கற்றுக்குருவாங்க. தெளிவான அரபி தெரியுமான்னா தெரியாது. அப்போ அந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்து அரபுகள்கிட்ட உரையாடல் சம்பந்தமான மொழியை கற்றுக்கிட்டார். அவர் அரபியில் பேசுவார். என்ன மாதிரி பேசுவார், உரையாடலுடைய பேச்சு வந்து இலக்கிய தரமாக இருக்காதுல்ல. எந்த ஒரு பாஷையில் எடுத்துக்கிட்டாலும் எழுத்துக்கு உரிய நடைங்கிறது வேறு, பேச்சுக்கு உரிய நடைங்கிறது கொச்சைப்படுத்தி ஒரு அது தனியாக வார்த்தையெல்லாம் மாற்றிக்கிட்டு என்ன செய்வாங்க, பேசுவார்கள். அப்போ இந்த மொழி தான் அவருக்கு தெரியும். நீ யாருக்கு கற்றுக் கொடுக்குறதா சொல்கிறாயோ அவர் பண்டிட்டு கிடையாது, அவர் வந்து அஜமிக்காரர். மக்காவில் வந்து குடியேறி அரபியை கற்றுக்கிட்டவர். எப்படி கற்றுக்கிட்டவர், அரபு இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டவர் கிடையாது, அரபி மொழி பேச படித்து கொண்டவர். அரபிகள்கிட்ட பழகி பேசுவதற்கு அவருக்கு அரபி தெரியுமே தவிர அவர் என்ன இல்லை, வந்து அரபுடைய இது இலக்கியத்தையெல்லாம் கற்றுக்கொண்டவர் இல்லை. ஆனால் இந்த குரான் வந்து அவர் கற்றுக் கொடுத்தால் என்ன மாதிரி இருக்கும் என்றால், நீங்கள் பேசக்கூடிய உங்கள் பேச்சு நடை இருக்குது அந்த மாதிரி தான் அந்த குரான் இருந்திருக்கணும். அப்படியாப்பா இருக்குதுன்னு நல்லா கேட்குறான். எப்படி கேட்குறான்,
உலகது நாளமும் நாம் அறிகிறோம் அன்னகும் யக்கூலுன இவர்கள் சொல்கிறார்கள் இன்னமா யு அல்லிமுஹு பஷருன் முகமது ஹூங்கிறது முகமதுன்னு அர்த்தம். இன்னமா யு அல்லிமுஹு இந்த முகமதுக்கு கற்றுக் கொடுப்பவர் பஷருன் ஒரு மனிதர் தான். ஒரு இன்னமாண்ட அந்த தான்ங்கிறத இங்கே வச்சு அர்த்தம் செய்யணும். இன்னமா யு அல்லிமுஹு பஷருன் ஒரு மனிதர் தான் கற்றுக் கொடுக்கிறார் என்கிறார்கள். அதுக்கு அல்ல ரிப்ளை கொடுக்குறான். இப்படி லிசான் உள்ளதி யுல்ஹிதூன இலைஹி யாரின் பக்கம் இணைக்கிறார்களோ சேர்க்கிறார்களோ அவருடைய மொழி, யார் கற்றுக் கொடுக்கிறதா சொல்லுகிறார்களோ அவருடைய மொழி ஆஜமியுன் அது வேற்றுமொழி, அவருடைய தாய்மொழி அரபு அல்ல. வஹாதா இதுவோ இந்த குரானோ லிசானுன் அரபியுன் முபீன் அரபியிலும் இருக்குது, தெளிவான அரபி, பியூர் அரபியாக இருக்குது. பெரிய பெரிய பண்டிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அரபி இருக்குது, கொச்சை அரபி கிடையாது, பேச்சு வழக்கில் உள்ள அரபி கிடையாது. பண்டிதர்கள் பயன்படுத்தி இலக்கியத்தரமான அரபி இருக்கு இல்லையா, அதுதான் தெளிவான அரபிம்பாங்க. ஒஹாதா லிசானுன் அரபியுன் முபீன் இதுவோ தெளிவான அரபு மொழியாக இருக்கிறது என்று அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்கிறான். இது 16:103. இந்த மாதிரி ஒரு சம்பவம் யாரை பற்றி சொல்லுது, அப்படி யாரை பற்றி பேசினாங்க என்று ஹதீஸுகளில் ஆத்தன்டிக்கான ஒரு சனதில் வரல. தப்சீர்களில் ஒரு பல்ஆம்னு ஒரு ஆள் ஒருத்தன் இருந்தான், அவன் ரசூலுல்லாஹ் சந்திச்சுட்டு போவான், அவனை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு எழுதி வச்சுக்கிறாங்களே தவிர அது யார் எவருங்கிற விவரம் நமக்கு இல்லை. இல்லாட்டாலும் இதில் வேலுங்க அந்த விவரம் தெரிய தேவையில்லை. யாரோ இருந்துட்டு போகிறான், எவரோ இருந்துட்டு போகிறாங்க. இப்படி ஒருத்தன் சொன்னான்னு அவங்க இப்போ மெசனை பண்ணாங்க. அவனுக்கு அரபு மொழி தெரியாது, அரபு மொழியை பேச தெரியுமே தவிர இலக்கியத்தரமான அரபு மொழி அவனுக்கு தெரியாது. அவனுடைய தாய்மொழி வேற்றுமொழி, வேற்றுமொழியை தாய்மொழியாக கொண்டவன் மக்கள்கிட்ட அரபு மொழியை பேச்சு வழக்கில் உள்ள அரபு மொழியை கற்றுக்கொண்டு அரபுகள்கிட்ட பேசுவான். ரசூல்லாட்ட பேசினான்னு சொன்னால் அவன் ரசூல்லாவுக்கு இந்த குரானுடைய வசனங்கள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதா இருந்தால் அவன் அந்த தரத்தில் இருக்கணும். அவன் எந்த தரத்தில் இருக்கணும், பெரிய பெரிய இலக்கியங்களை கற்று அறிந்தவராக இருந்தால் தான் இந்த குரானுடைய இந்த ஸ்டைலில் அவனால் அதை எடுத்து சொல்லியிருக்க முடியும். அதுக்கு நல்லா நான் ஒரே பதிலாக சொல்லிட்டான், யார் கற்றுக் கொடுக்குறதா சொன்னியோ அவனுக்கு அரபி தெரியாதுன்னா நீ அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சாலும் கூட அவனுக்கு தெரியாது அரபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தாய்மொழி அரபியாக இருக்கிறனால சில இலக்கிய விஷயங்கள் கூட அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் யாருக்கு தெரியாது, யார் கற்றுக்கொள்கிறான் என்று கற்றுக் கொடுக்குறான் என்று சொல்கிறீர்களோ அவரை விட முகமது நபி பரவாயில்லை. அப்போ நீ என்ன செய்கிற, அவன்கிட்ட போய் கற்றுக் கொடுத்தான்னு சொல்கிறீங்களே. இது சம்பவம் என்னன்னு நமக்கு பல ஆதாரமற்ற செய்திகள் தான் காட்டுறாங்க. ஒரு சம்பவத்தை வச்சு தான் விளங்கணுங்கிற வகையில் இந்த வசனம் இல்லை. இந்த வசனமே தன்னைத்தானே விளக்கிறது. எந்த ஒரு சம்பவமும் இல்லாட்டாலும் எவனோ எக்ஸுவோ எவனோ ஒருத்தன், அது யாருன்னு பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தன் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த குரான் எதுக்கு அப்படி அந்த வார்த்தையை சொல்கிறான்னு கேட்டால் முகமது நபியுடைய தரத்துக்கு மிஞ்சியதாக அந்த குரான் இருக்குது. இது முகமதுடைய அவருக்கு தெரிஞ்ச மொழி அறிவை கொண்டு பார்த்தால் இவ்வளவு பெரிய பெரிய பண்டிதர்களுடைய நடையில் இதை அவர் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லக்கூடியதை அவர் அமைக்க முடியாது, அவரால் உருவாக்க முடியாது. அப்படின்னா இவருக்கு இயலாதுங்கும் போது வேறு யார் மூலமாக தானே வரணும்னு இவங்களுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தவுடனே ஒரு ஆளை கோத்து விட்டுறாங்க. அந்த ஆள் என்னான்னு கேட்டால் அவருக்கு தாய்மொழி அரபி கிடையாது. அவர் அரபி மொழியை பேச கற்றுக்கொண்டவர்னு சொல்லி அந்த பூர்வீகத்தை எடுத்து அடிச்செல்லாம் என்ன செய்கிறான், அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்றான். இந்த ரிப்ளைக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கல. இந்த ரிப்ளை எல்லாம் கொடுத்த உடனே அதெல்லாம் கிடையாது, அவர் பெரிய பண்டிதர் தான் புலவர் தான் சொல்லியிருப்பாங்களே, ஏற்று பேசியிருப்பாங்களே, அவங்கள்ட்ட தான் இந்த மறுப்பை குரான் சொல்லுகிறது. அப்போ இந்த வாதம் பொய்யின்னு வளருது. பொய்யாக அந்த காலத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க வரக்காட்டேருந்து கற்றுக்கிட்டாருன்னு இப்போ நவீன உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த புகாரி ஹதீஸை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு. அதுக்கு முன்னாடி அவங்க அந்த காலத்தில் உள்ள என்ன செஞ்சான்னு கேட்டால் எவனோ ஒரு புலவன் இவர் சொல்லி கொடுத்துட்டு போகிறான், அதைத்தான் இவர் சொல்கிறார் என்று அவங்க சொன்னாங்க. இந்த வாதம் தப்புன்னு நல்லா மறுப்பு சொல்லிட்டானா சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவன் யாருங்கிறதையும் காணா, அவனை பற்றி வரலாறும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு ரசூலுல்லாவுக்கு மதீனாவுக்குலாம் போன பிறகுலாம் இது நாங்கள் அப்போலாம் யார் வந்தானா சொன்னானா அவன்லாம் சொல்லி கொடுத்ததா இல்லை. அப்போ ரசூலுல்லா தான் சொன்னாங்கன்னு விளங்குறது. அப்போ யாரும் சொல்லி கொடுத்து இவர் பேசலை அப்படிங்கிறதுக்கு இது பதிலாக இருக்குது. அதனால் குரான் காப்பி அடிக்கப்பட்டது என்று சொல்வார்களே, ஆனால் அது தப்பு. என்ன விஷயம், சில அடிப்படையான கொள்கைகள் விஷயம் முந்தைய வேதம் அல்லாஹ் கொடுத்தது தானே, அதனால் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு கருத்து முந்தைய வேதத்தில் இருந்தால்
இங்கேயும் இருக்கும். அதனால காப்பி அடிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அந்த சில விஷயங்கள் சரியான கருத்துக்கள் அதை சொன்னோன்னு அல்லா தானே, நமக்கு மாற்றப்படாத வேதம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சொன்னது அல்லா தான். இந்த ஓரிரை கொள்கை அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்குமானால் இங்கேயும் இருக்குமானால் அதை வச்சுக்கிட்டு காப்பின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ரசூல்லாவுடைய அந்த காலத்திலேயே இந்த எந்த ஒரு வேதமும் இல்லாத சயீது பின் ஜெயிதுங்கிற அந்த ஜெயிதுங்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் ஆரம்ப காலத்தில் நினைஞ்சார்னு கேட்டால் ஏகத்துவத்தில் இருந்திருக்கார். ரசூல்லாவுக்கு முந்திய அவர் என்ன செய்ய லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கையை விளங்கினவராக இருந்திருக்கார். அவர் காப்பி அடித்தார். அந்த கொள்கைங்கிறது வந்து சரியான கொள்கை என்பது பலர்கிட்டையும் பரவலாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு காப்பி அடிக்குன்னு சொல்ல முடியாது. காப்பி அடிக்கிறதுன்னு சொன்னால் ப்ரூஃபை கொண்டு நீங்கள் நிறுவனம். காப்பி அடிச்சிட்டாருன்னா இந்த தரத்தில் காப்பி அடிக்கப்பட்டது தானே, அந்த காப்பி அடிக்கப்பட்டதில் வந்து பைபிளில் உள்ள மெசேஜை தானே காப்பி அடிக்க முடியும் ஒரு பேச்சுக்கு. இந்த உயர்ந்த தரத்தை எப்படி காப்பி அடிக்கிறது? பைபிள் வந்து அரபு மொழியில் மொழிபெயர்த்தாலும் ஒரு சாதாரண நடையில் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. குர்ஆன் சவாலில் விடுது, சேலஞ்சு பண்ணுது, இது மாதிரி கொண்டு வாண்டு அப்படியான தரத்தில் வந்து இவர் எப்படி உண்டாக்கியிருப்பார்? காப்பி அடித்தா கூட கருத்துக்களை தான் காப்பி அடிப்பாங்க. இந்த நடையில் தானே ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு வந்த சந்தேகமே என்னது, இது எப்படா இந்த ஆள் இப்படி சொல்லுகிறாருங்கிறதுல தான் அவனுக்கு டவுட் வந்துச்சு. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பைபிளில் முந்தைய வேதங்கள்லேருந்து எதுலேருந்து காப்பிடித்தார்கள் என்று சொல்வது வந்து அது ஒரு அறிவீனமான ஒரு விஷயம், அது ஆதாரமற்ற ஒரு விஷயம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், இது அறிந்து கொள்ள வேண்டிய உலுமுல் குர்ஆனில் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம். மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.